ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமயகிரியம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 23/9/2024 29/9/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அது தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் காலபுருஷ தத்துவத்தில் 2வது ராசியான ரிஷபத்தில் குருவும், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் புதன் சூரியன் கேது, துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி வக்ரம், மீனத்தில் ராகு. இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியிலிருந்து மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் பார்த்தேனால் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும்பொழுது 23ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி, தேய்பிரை சஷ்டி. சஷ்டி விரதம் தேய்பிரையில் பார்த்தேனால் முருகனுக்கு விரதம் இருக்கிறதும், எதிராளிகள் பகையாளிகள் செய்வன செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கிறவாளுக்கு இந்த முருகனுக்கு விரதம் இருக்கிறதன் மூலியமாக அது போகும். அது தவிர எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த சஷ்டி விரதம் இருந்தால்தான் அவள் எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்றது பொதுவாகவே வளர்பிறை சஷ்டியில் இருக்கிறது பெரிய விசேஷம். தேய்பிரை சஷ்டியில் இருக்கிறதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எதிரிகள் எல்லாரும் உங்களை விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கடன், உங்களுடைய அந்தஸ்து, பதவி இதெல்லாம் போனதெல்லாம் திரும்பி வரக்கூடிய காலகட்டம் இந்த சஷ்டி விரதம் பண்ணேன்னா தேய்பிரையில். முருகப்பெருமானை வணங்கிட்டு பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இது பித்ருக்களினுடைய வாரம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது இந்த மாதமே புரட்டாசி மாதமே பித்ருக்களினுடைய மாதம். புரட்டாசி மாதத்தினுடைய பலன்கள் தனியாக போட்டிருக்கேன். அதை தவிர புரட்டாசி மாதத்தின் பித்ருக்களின் தோஷத்தை பற்றியும் தனியாக ஒரு 15 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வாரம் பார்த்தாலேயானால் 25ஆம் தேதி மத்தியாஷ்டமி. மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது உங்களுடைய மூதாதையர்கள் இறந்தவர்களுக்கு எந்த திதி நட்சத்திரம் தெரியாமல், அவங்க எப்போ போயிட்டாங்கன்றதும் தெரியாமல், எப்போ இறந்து போனார்கள்ன்றது தெரியாமல் இருந்ததே. ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த மத்தியாஷ்டமியில் பண்ணுறது விசேஷம். நதிக்கரையில், கோவில் இதில், குளங்கரையில் இந்த மாதிரியான இடங்களில் பண்ணுறதும், அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவில் குருக்களுக்கோ அதை தவிர அந்தணர்களுக்கு இல்லைன்னா பிராமணர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வஸ்திரங்களும், அதை தவிர அரிசி, வாழைக்காய் இதெல்லாம் தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. 26ஆம் தேதி அவிதா நவமி அப்படின்னு போட்டிருக்கும். அது அவிதவா நவமி. விதவா அப்படின்னா கணவனை இழந்தவர்கள். அவிதவா அப்படின்னா கணவனை இழக்காமல் சுமங்கலிகளாக இறந்த பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடிய தர்ப்பணம். அது இந்த ஒரு நாள் சுமங்கலிகளாக வீட்டில் இறந்து போனவர்களுக்கு செய்யக்கூடிய திதி நாள். அதனால் விதவா நவமி அப்படின்றத பேச்சு மொழியில் அவிதா நவமி அப்படின்னு வந்துடுது. இதனால் பார்த்தேனால் அந்த அன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய முன்னோர்களில் யாராவது சுமங்கலிகளாக இறந்து போயிருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு திதி கொடுக்கறதும் தர்ப்பணம் கொடுக்கறதும் ரொம்பவும் விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா 28ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி. சனிக்கிழமையே வருது ஏகாதசி. இந்த புரட்டாசி மாதமே கோவிந்தா மாதம்னு சொல்லுவோம். வெங்கடேச பெருமாளுக்கு பெரிய உகந்த மாதம். அதுவும் ஏகாதசி வர்றது பெரிய விசேஷம். துளசியால் அர்ச்சனை பண்ணுறது மிகவும் ஏற்றமான காலம் அப்படின்றத சொல்கிறோம். இந்த வாரத்தில் வரக்கூடிய அதாவது சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்த்தாலேயானால் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் இந்த 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திர பகவான் மதிகாரகன்னு சொல்லக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் உங்களுடைய அதாவது வர வேண்டிய விஷயங்களும் வராமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் எழுத்து போடாதீங்க. இந்த சந்திராஷ்டமத்தில் தாக்கம் குறையிறதுக்கு ஒருவேளை நீங்கள் அன்றைக்கி அதை ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணும், புதுசான முயற்சியை எடுத்தே ஆகணுன்ற கட்டாயத்திலிருந்து, வெளியூர் வெளிமாநிலம் போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான இந்த பரிகாரம்னு சொல்லக்கூடிய
நெல், பச்சரிசி இது அருகில் இருக்க கோவிலில் தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது 23/9/2024 29/9/2024 வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய நேம், பேரண்ட்ஸினுடைய நேம் அதை எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா என்னுடைய கட்டணம் என்னன்னு தெரிவிக்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டு அந்த பேமெண்ட்டினுடைய ரெசீட் இல்லை யூடிஆர் நம்பர் போட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை பார்த்து, அதாவது உங்களுடைய ராசி சந்தி, நட்சத்திர பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்னு பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். நம்ம ஒரு இது ஆன்லைன்லேயும் இது பண்ணலாம். அது தவிர ஆஃப்லைனில் என்னை பார்க்க வரணும்னாலும் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சவா பாதி பேர் ஒரு 35-40 இயர்ஸ்லாம் இருக்கிறவாளுக்கு எந்த நட்சத்திர பாதம்னே சரியாக தெரியாமல் அவள் துலா ராசின்னு நினச்சிட்டு இருக்கா, விருச்சிக ராசிக்காரளாக இருப்பாள். விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதம் நினச்சிட்டு இருப்பாள், 4ஆம் பாதமாக இருக்கும். அதனால் அந்த சந்தி பார்க்குறது ரொம்பவும் முக்கியம். அதே மாதிரி மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்கும். 2 அதாவது உடைந்த நட்சத்திரங்கள் வர இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி பார்த்தாலேயானால் முதல் பாதம் வரும்பொழுதும் சரி, அதாவது ஒரு நட்சத்திரத்தின் முதல் பாதம் வரும்பொழுதும் அது முந்தின நட்சத்திரத்தினுடைய கடைசி பாதமாக கூட இருக்கக்கூடும். அதனால் நட்சத்திர சந்தி பார்த்து அதன் வழியாக செயல்படுறது மட்டும்தான் ஒரு நல்ல தீர்வு. நீங்கள் அனுப்புங்க, நான் எனக்கு முடிஞ்ச இதுவை உங்களுக்கு பண்ணுறேன். இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவானின் பார்வை இருக்கிறது. சப்தமத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு தொல்லைகள் வரும். அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதாவது நண்பர்கள் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிநாதனே 2ஆம் இடத்துல இருந்து புதன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். என் மூலியமாக பார்த்தடையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். பேச்சில் உங்களை ஜெயிக்கிறதுன்றது முடியாது. அந்த அளவுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உபஜயஸ்தானம்னு சொல்கிறோம். உபஜயம் அப்படின்னா ஜெயத்திற்கு அதாவது அடுத்ததாக இருக்கக்கூடியது. அதனால் 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரன் இருக்கிறதுனால எல்லா விதமான வெற்றிகளும் வரும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதன் மூலியமாக மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதுவும் அரசியல் சார்ந்த, அரசாங்கம் சார்ந்த, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ந்த ஹெட் இவங்கள்லாம் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சிறு மாற்றங்களை ஏற்படுத்துவார். உங்களுடைய செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் 7ஆம் இடத்துல போய் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வரும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிநாதனை குரு பார்க்கறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ராசி சனி பகவானால் பார்க்கப்படுறதுனால நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் பார்த்தலையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 10ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால குரு சந்திர யோகம்னு சொல்லக்கூடியதற்கு இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது, குரு சந்திர யோகம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனாலையும் 12ஆம் அதிபதி 12க்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும். வெளிநாட்டில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அரசியல் சார்ந்த விஷயங்கள் மூலியமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் இந்த வாரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 24ஆம் தேதி காலை ஒரு 4:30 மணி வரலாம் அங்கே இருக்கார். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வர செவ்வாயோட சம்பந்தம். உங்களுடைய யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவானோட சம்பந்தம் பெற்று செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்.
சந்திர மங்கள யோகம் அமையிறது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிறவா, செங்கல், ஜல்லி அந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவங்க, ட்ரேடிங் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் ட்ரேடிங் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் 26ஆம் தேதி இரவு ஒரு 10-10:30 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரார். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 29ஆம் தேதி கார்த்தால ஒரு 7:15 மணி வரலும் இருக்கார். ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு நல்ல செலவுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஆட்சி பெற்று போயிருக்கார் சந்திர பகவான்றதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவர்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா அசுப கிரகங்கள் எதுவும் பார்க்கல, சுபத்துவம் அடைகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் உட்கார். அது பார்த்தாலேயானால் 29ஆம் தேதி காலையிலிருந்து 1ஆம் தேதி மாலை ஒரு 4 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. ஆனால் சனி பகவானால் பார்க்கப்படுறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரத்தில் மொத்தமாகவே பார்த்தோம்னா அதாவது பணத்திற்கு பஞ்சம் இருக்காது, பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும், ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம், தொழில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், மாற்று தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு, வேலையில் மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் நீங்கள் போய் முருகப்பெருமானை போய் சேவிச்சுட்டு வர்றதும், அங்கே ஒரு மஞ்சள் கலர் துணி வஸ்திரம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக அமையும்.